போக்சோ வழக்கை முறையாக விசாரிக்காததால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 9 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு வேலூரைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து பாலியல் தொழிலில் தள்ளிய சம்பவம் தொடர்பாக மாநில மனித உரிமை ஆணையம் விசாரித்து வந்தது. இந்த நிலையில் பாலியல் வன்கொடுமை வழக்கை முறையாக விசாரிக்காத 4 காவல் ஆய்வாளர்கள், ஒரு SSI, ஒரு காவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் தமிழக அரசுக்கு மனித உரிமை ஆணையம் பரிந்துரைத்திருக்கிறது. இழப்பீட்டுத் தொகை ரூபாய் 9 லட்சத்தை சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள், காவலர்களிடம் வசூலிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. DSP அந்தஸ்து அதிகாரியை நியமித்து போக்சோ வழக்கை மீண்டும் விசாரிக்கவும் ஆணையம் பரிந்துரைத்திருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.